அக்காலி ஒரு ஒரு பிளாக் மேஜிக் ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. ஒரு பிளாக் மேஜிக்கை நம்பக்கூடிய ஒரு படமா வந்து எடுத்திருக்காங்க. பட் அது தமிழ்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளாலேயே வந்து சொல்ல முடியல. ஏன்னா அப்படிதான் படமும் இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே படம் இருக்கு. இங்க அங்க அங்க இங்க காட்டிக்கிட்டே இருக்கும். வேற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது நமக்கு புரியணும் இல்லையா? அதை புரிய வைக்கிறது தான் ஒரு டேரக்டரோட கடமை. பட் அது இந்த படத்துல மிஸ்ஸிங்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்தோட பிளஸ்ஸா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கு. நாசர் சார் ஒரு பயங்கரமான பிளஸ். அவர் ஒரு ஒரு ஃபுல் லென்த்துக்கு ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்காரு. பட் அது அவரால் மட்டும்தான் முடியும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரித்தனமா இருக்கு. படத்தோட சிஜி ஒர்க்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒர்த். ஆமாம் ப்ரோ. ஹாரர்னா பேய் வந்து சாவடிக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு பிளாக் மேஜிக். பட் அதையுமே ட்ரக்ஸாக தான் காமிச்சிருக்காங்கன்னும் போது ஓகே, பிளாக் மேஜிக்கும் நீங்க நம்ப வேணாம், இதுல ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை நம்ப வேண்டாம், இதே நம்பிக்கையும் அப்படின்ற மாதிரி. இல்ல ப்ரோ, நம்ம இதுக்கு அவ்வளவு தூரம் போனேன். கேஜிஎஃப்லாம் கிடையாது. அதான் அவங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணி ஒரு அன்சால்வ்டு கேஸா ஒன்று இருக்கு. அது அது உண்மையா என்ன நடந்ததுன்றதுக்காக ஒரு போலீஸ் ஒருத்தவங்க வராங்க. பட் ட்விஸ்ட், ஐயோ அதை ட்விஸ்டா எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரியல. நம்ம பார்த்த படம் எல்லாமே பொய் தான், உண்மையை நீங்க வாய் திறந்து சொல்லுங்கன்னு எண்ட்ல ஒரு டைலாக் ஒன்று வருது. அப்பதான் நமக்கே வந்து தோணுது, ஓ படம் ஃபுல்லா வந்து விபதி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் படமா ஓகே தான். மேக்கிங் வந்து ஒரு யங் டீம் வந்து பண்ணியிருக்காங்கன்னும் போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எந்த குறையுமே கிடையாது. இல்ல ப்ரோ, சஸ்பென்ஸ்ல எதுவும் கிடையாது. பிளாக் மேஜிக்ல நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த இந்த கொலைக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தான் சித்தரிக்க. அந்த பொண்ணே எனக்கு தெரிஞ்சு வில்லியா இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும்தான். ஸோ அதை உடச்சிட்டனா நல்லா இருக்காது. அந்த ட்விஸ்ட் ஓகே. டபுள் ஆக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ படமா நீங்க வந்து ஒன் டைம் வாட்சபிள். நான் வந்து பார்க்கலாம். ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு படம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க. ஏன்னா ஒரு யங் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ, அக்காலி படம் பார்த்துட்டு வந்தேன். அக்காலி வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே ஒரு குழப்பத்தையே காட்டிட்டு இருக்கிறாங்க படத்துல. நம்ம என்னதான் சொல்ல வராங்கன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்குள்ள கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் என்ன ப்ரோ பாசிட்டிவ் வந்துட்டு படத்துல நல்ல படம் தான் ப்ரோ. நமக்கு குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும் படத்துல. நம்ம என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்கற மாதிரியே இருக்கும். இன்டர்வல் பிளாக்கே நமக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஃபீல் கொடுத்துறாங்க. சரி ஓகே, செகண்ட் ஹாஃப்ல படம் நல்லா இருக்கும், உட்காந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்னதையே மறுபடியும் லேக் அடிச்சு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு வழியா பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே என்னமோ சொல்ல வராங்க, அதை தெளிவா சொல்லியிருக்காங்களான்னு யோசிக்கும் போது ஓகே கரெக்டா தான் இருக்கு படம். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நல்ல படமா இருக்குதே, ஓகே ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு படம். ஒரு அக்காலி. ஸோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு அந்த மாந்திரிகம் ஸோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். படத்தில் வந்து கேமரா ஒர்க்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ டைரக்ஷனுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ட்விஸ்டாக இருக்குமே வந்து தவிர என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே வந்து தெரியாது. ஆக்சுவலாக வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ஒன்று கெஸ் பண்ணுறதை விட அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் என்ன இதில் கொஞ்சம் மைனஸாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் அந்த இது மாதிரி அந்த சாத்தான்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரோமன்ஸ் அந்த பேஸ் பண்ண மாதிரியான ஸ்டோரியை வந்து நமக்கு வந்து அப்போ கொஞ்சம் கிளியரா வந்து தமிழ்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். அது என்ன சொல்றது, அந்த அந்த சாத்தான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்ஸ்லாம் வருது. ஸோ அது வந்து நமக்கு புரியல இவங்க என்ன சொல்றாங்க. இப்போ ஒரு நம்ம தமிழ்ல ஒரு பேய் படம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல இதை பண்ணிட்டாங்க, இது தீட்டாயிடுச்சு இந்த மாதிரி, அதனால இந்த கெட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுல வந்து கொஞ்சம் அந்த ரோமன்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் படத்தை பார்த்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் வந்து கடைசி வரைக்குமே வந்து அந்த ட்விஸ்டா எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் அப்படியே பிளைனா முடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு கேஜிஎஃப்ல வந்து ஆப்போசிட்ல உட்காந்து இந்த ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒருத்தன் கேட்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து மெயினாக வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன் நான், கேமரா ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஒரு இடத்த காட்டுறாங்க, டக்குன்னு கட் பண்ண உடனே வேற ஒரு சீன்ஸ். ஸோ அதோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. சிஜி ஒர்க்ஸும் வந்து நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் படத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு அந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து
ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ அக்காலி வந்து அந்த நாசர் சாருக்கு தான் அக்காலி அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்கும். டபுள் ஆக்ஷனில் சூப்பராக பண்ணியிருக்காரு நாசர் சார். ஸோ இந்த வயசுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய உடலுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அவருக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசியாக தான் வராரு நாசர் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்காலி வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுற ஒரு மூவி, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே.